வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். சினிமா, சமூக நீதி, அப்புறம் மொழிப்பற்று, இது மூணும் சேர்ந்து ஒரு மாநிலத்தோட அரசியலை எப்படி தலைகீழா மாத்தும் தெரியுமா? அப்படி ஒரு மாநிலம் தான் நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாடோட தனித்துவமான ரொம்பவே விறுவிறுப்பான அரசியல் வரலாற்றை தான் நாம இப்ப அலச போறோம். வாங்க உள்ள போலாம். முதலே ஒரு முக்கியமான கேள்வி. இந்தியால இருக்கிற மத்த மாநிலங்களை விட தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் ஏன் இவ்ளோ தனிச்சு நிக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? வாங்க இதுக்கான பதில தான் நாம ஒன்னா சேர்ந்து தேட போறோம். இதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. சொல்ல போனா இதுதான் தமிழ்நாடு அரசியலோட DNA. 1 திராவிட சித்தாந்தம், 2 மொழி சார்ந்த நம்ம அடையாளம், 3 சினிமாவோட தாக்கம், 4 மக்கள் நல அரசுங்கிற மாடல். இந்த 4 தூணுகள் தான் அடுத்த 120 வருஷ கதையையும் தாங்கி பிடிக்க போகுது. வாங்க நம்ம கதையோட முதல் பாகத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த அரசியல் திடீர்னு ஒரு நாள்ல உருவாகல. இது ஒரு சக்தி வாய்ந்த சமூக சீர்திருத்த இயக்கத்துல இருந்து ஆரம்பிச்சது. அதோட வேர்கள் எங்க இருக்குன்னு பாப்போம். இப்ப இந்த டைம் லைனை பாருங்க. 1916ல நீதி கட்சி ஆரம்பிச்சு, அப்புறம் பெரியார் தலைமையில திராவிடர் கழகமா மாறி, கடைசியா அண்ணா தலைமையில திமுகவா அரசியல் கட்சியா உருவெடுத்தது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம். அது வெறும் மொழி போராட்டம் கிடையாது. அது எங்க அடையாளம், எங்க கலாச்சாரம் அப்படின்னு தமிழ் மக்கள் உரிமை கோரிய ஒரு பெரிய எழுச்சி. அந்த எழுச்சி தான் 1967ல திமுகவா முதல் தடவையா ஆட்சிக்கு கொண்டு வந்துச்சு. இங்கதான் ஒரு முக்கியமான பிளவு வருது. பெரியாருக்கும் அவரோட முக்கியமான சீடர் அண்ணாவுக்கும் நடுவுல. பெரியார் என்ன சொன்னாருன்னா, நமக்கு சமூக சீர்திருத்தம் தான் முக்கியம், எலெக்ஷன்லாம் வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா அண்ணா இல்ல, மாற்றத்தை கொண்டு வரணும்னா ஆட்சி அதிகாரம் கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவை ஆரம்பிச்சாரு. இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். ஒரு பக்கம் திராவிட இயக்கம் வளர்ந்துட்டு இருந்தாலும் அப்போ தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தது காங்கிரஸ், குறிப்பா காமராஜர். அவரோட பங்களிப்பா நாம மறக்கவே முடியாது. அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான அஸ்திவாரம். அதனாலதான் அவரோட ஆட்சியை பொற்கால ஆட்சின்னு இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு கேள்வி, இவ்வளவு நல்ல திட்டங்கள் இருந்தும் காங்கிரஸ் ஏன் ஆட்சியை இழந்துச்சு? 1967 இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெறும் ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சது மட்டும் இல்ல, இது தமிழ்நாட்டுல ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம். காமராஜரோட நல்ல திட்டங்களையும் தாண்டி ஹிந்தி திணிப்புக்கு எதிரான மக்களின் கோபம் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டிட்டு வராங்க. இப்ப நாம 2வது பாகத்துக்கு வரோம். இதுதான் உண்மையான ஜாம்பவான்களோட காலம். கருணாநிதி, எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா, இவங்க 3 பேரும் தமிழ்நாடு அரசியல கிட்டத்தட்ட 50 வருஷம் அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. கடுமையான போட்டிகள் நிறைஞ்ச காலகட்டம் இது. அண்ணா முதலமைச்சரா இருந்தது 2 வருஷம் தான். ஆனா அவரோட தாக்கம் ரொம்ப பெருசு. அதுல ரொம்ப முக்கியமானது மெட்ராஸ் மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது. இது வெறும் ஒரு பேர் மாற்றம் இல்ல, இது நம்ம மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம், ஒரு சக்தி வாய்ந்த பிரகடனம். அண்ணாவுக்கு அப்புறம் திமுகவுல இன்னொரு பெரிய பூகம்பம் வெடிச்சது. ஒரு பக்கம் கலைஞர் கருணாநிதி, இன்னொரு பக்கம் மக்கள் செல்வாக்கோட உச்சியில இருந்த சினிமா நட்சத்திரம் எம்ஜிஆர். இங்கதான் நாம முன்னாடியே பேசின சினிமாங்கிற தூண் ரொம்ப வலுவா அரசியலுக்குள்ள வருது. எம்ஜிஆர் 1972ல அதிமுகவை ஆரம்பிச்சாரு. இதுதான் அடுத்த 50 வருஷத்துக்கான திமுக அதிமுகங்கிற இருமுனை போட்டிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. இந்த டேபிள பாருங்களேன். எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறம் அவரோட அரசியல் வாரிசான ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் நடந்த அதிகார போட்டி எப்படி மாறி மாறி வந்திருக்குன்னு இது தெளிவா காட்டுது. ஒரு எலெக்ஷன்ல திமுக ஜெயிச்சா அடுத்த எலெக்ஷன்ல அதிமுக ஜெயிக்கும். இந்த ஆடுபுலி ஆட்டம் தான் பல வருஷமா தமிழ்நாட்டு அரசியலோட அடையாளமா இருந்துச்சு. சரி, இப்ப நம்ம கதையோட அடுத்த நவீன காலகட்டத்துக்கு வரோம். தமிழ்நாட்டை ஆண்ட அந்த 2 பெரிய ஆளுமைகளோட மறைவுக்கு பிறகு ஒரு அரசியல் வெற்றிடம் உருவாகுது. அது என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்துச்சுன்னு பார்க்கலாம். அரசியல் வெற்றிடம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். கிட்டத்தட்ட 50 வருஷமா தமிழ்நாட்டு அரசியலை ஆட்டி படைச்ச 2 பேரும் இப்ப இல்ல. ஜெயலலிதாவும் இல்ல, கருணாநிதியும் இல்ல. அப்போ அடுத்தது யாரு? இந்த கேள்விதான் ஒரு பெரிய அதிகார போராட்டத்தையே ஆரம்பிச்சு வச்சது. குறிப்பா அதிமுகல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்ததெல்லாம் ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி இருந்துச்சு. முதல்ல ஓபிஎஸ் முதல்வரானாரு, அப்புறம் சசிகலா வந்தாங்க. அவங்க சிறைக்கு போறதுக்கு முன்னாடி இபிஎஸ் முதல்வராக்கிட்டு போனாங்க. கடைசியில இபிஎஸும் ஓபிஎஸும் ஒண்ணு சேர்ந்து சசிகலாவையே கட்சியை விட்டு நீக்கிறாங்க. ஒரே கலைவரம் தான் இல்லையா? ஆனா அதே நேரத்துல திமுகல பாருங்க, கருணாநிதி மறைவுக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் ரொம்ப சுமூகமா கட்சியோட முழுமையான தலைவரா பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அங்க எந்த விதமான பெரிய குழப்பமும் இல்ல. இது கட்சியை ரொம்பவே ஸ்திரப்படுத்துச்சு. இதோட நேரடி விளைவுதான் 2021 தேர்தல் முடிவுகள். இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். திமுக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஆட்சிக்கு வந்துச்சு. மு.க. ஸ்டாலின் முதல்வரானார். இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய கட்டத்தோட தொடக்கம்னு சொல்லலாம். சரி, இவ்வளவு பெரிய பயணத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இத்தனை வருஷ வரலாறுக்கு பிறகு இன்னைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல மாறாம நீடிச்சு நிக்கிற விஷயங்கள் என்னென்ன அதை பார்த்திடலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, தலைவர்கள் மாறலாம், கட்சிகள் மாறலாம், ஆனா சில அடிப்படை கொள்கைகள் அப்படியே தான் இருக்கு. சமூக நீதி, அதாவது எல்லாருக்கும் சம வாய்ப்பு, நம்ம மொழி பொறுமை, போட்டி போட்டுக்கிட்டு மக்கள் நலத்திட்டங்களை கொடுக்கிறது, அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநில சுயாட்சி, அதாவது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறது. இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டு அரசியலை இயக்குது. ஆக கடைசியா நம்ம மனசுல எழுற கேள்வி இதுதான். இப்ப புதிய தலைவர்கள் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலம் இத்தனை வருஷமா நாம பார்த்த பாதையோட தொடர்ச்சியா இருக்குமா, இல்ல இது எல்லாத்தையும் மாத்தி ஒரு முற்றிலும் புதிய பாதையில பயணிக்க போகுதா? இதுக்கான பதில காலம் தான் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஓட்டு யாருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போய் அடுத்த வீடியோக்கு கண்டென்ட் ரெடி பண்றேன்.
டாடா பாய்.